ஏழரை சனி நடந்தா எந்த கோவிலுக்கு போய் சார் வழிபடலாம்? மற்றவர்களை சங்கடப்படுத்தக்கூடிய சங்கோஷப்படுத்தக்கூடிய சனி பகவானே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாதுரியத்தால் இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா என்று ஏழரை சனியை தவிர்த்த ஒரு கிரகம், அதாவது ஒரு தெய்வம் அப்படின்னா அது பிள்ளையார் மட்டும்தான். அப்போ அந்த பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக வந்து இந்த ஏழரை சனி நடக்கும்போது மக்கள் எல்லாத்தையும் வந்து குழம்பி போயிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகக்காரர்கிட்டையும் போகும்போது இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் வழிபட்டிங்கன்னா இந்த ஏழரை சனி நீங்கும்னு சொல்லுவாங்க. மக்கள்லாம் குழம்பி போய் இந்த ஏழரை சனினால் வர கெடுபலன்களை விட இவங்க சொல்லி குழப்பறதுலேயே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஏழரை சனி நடந்தால் எந்த கோவிலுக்கு போய் சார் வழிபடலாம்? பொதுவாகவே ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து யாராக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு செல்வத்தில் இருந்தாலும், எவ்வளவு பணபலம் மிக்கவராக இருந்தாலும், எவ்வளவு ஆள்பலம் இருந்தாலும் 27 வருஷங்களுக்கு ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பில் சனி பகவான் எட்டி பார்க்குறார் அப்படிங்கிறத தட்டி கேட்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சனி பகவான்னு உச்சரிக்கும் பொழுதே பக்தி அப்படிங்கிறத விட பயம் அப்படிங்கிறது தான் அதிகமாக எல்லோருத்துக்கும் ஏற்படுது அப்படிங்கிறது அதை விட இயல்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சனி பகவான், அதாவது ஏழரை சனி வந்ததுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரம் பண்ணு அப்படிங்கிறத விட நீங்கள் எவ்வளவு பரிகாரம் பண்ணினாலும் உங்களுடைய வாழ்க்கை உபகாரமான வாழ்க்கை அமையணும் அப்படின்னா ஏழரை சனி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்நாளில் எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு தகுந்த நேரங்களில், உங்களுக்கு உகந்த நேரங்களில், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மாதிரி நேரங்களில் வந்து ஏதாவது தர்மம் அல்லது தானம் பண்ணுவது சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. தான தர்மம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமான தானம் 100 பேருக்கு அன்னதானம் போடு, 5000 பேருக்கு அன்னதானம் போடு, அல்லது வந்து 10,000 பேருக்கு வந்து நீங்கள் வஸ்திர தானம் கூடு அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது. உங்களால் இயன்ற ஒரு சிறு தானமாவது அடுத்தவருக்கு, அல்லது உங்களால் முயன்ற ஆறுதலான வார்த்தைகளாவது அடுத்தவர்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு ஒரு தோழனுக்கு தோழனாக நடக்கக்கூடிய, தோல் கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால அடுத்தவர்களுக்கு தர்மம் பண்ணணும், இயன்ற வரைக்கும் தானம் பண்ணணும், அல்லது வேறு வகையில் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத விட பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அளவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விதிக்கப்பட்டுள்ள ஒரு சில பலன்களை வந்து சரியாக செய்யக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக்கிட்டாலே அதுவே சனி பகவான் உங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்குமே தவிர்த்து சனி பகவான் உங்களை சங்கடப்படுத்த மாட்டார். அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறதுக்கு விட நீங்கள் வந்து கணவராக இருந்தீங்கன்னு மனைவிக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் அப்படிங்கிறத விட மனைவியை கௌரவப்படுத்தி கலக்கப்படுத்தி பார்க்கறத விட, களங்கப்படுத்தி பார்க்கறத விட மனைவி என்ற ஸ்தானத்தை கௌரவப்படுத்தி பார்க்கக்கூடிய வழக்கத்தை ஆண்கள் வச்சுக்கிறது. அதே மாதிரி மனைவி அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே வந்து தன்னுடைய மகள் மகன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவையோ, அடிப்படை தேவையாக இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு தேவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடி எடுத்து வைத்து முன் யோசனையோடு முயற்சித்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கௌரவமாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது மிகப்பெரிய நல்லதாக இருந்துட்டு இருக்கும். ஆக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் வந்து ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய அந்த உண்மையான விதிகளை வந்து பின்பற்றி சரியான வகையில் முறையான வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து எந்த விதமான சங்கடங்களையும் கொடுக்க மாட்டார். மீண்டும் இதே சனி பகவான் ஏழரை சனியாகவே வந்தால் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ஏழரை சனி கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எவ்வளவு நம்புறோமோ அதே சாஸ்திரம் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த ஏழரை சனி இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அறிவுரைகள் அப்படிங்கிறத விட, சிந்தனைகள் அப்படிங்கிறத விட பொதுவாகவே ஒருவருக்கு ஏழரை சனி வந்ததுன்னு வைங்களே, இந்த ஏழரை சனி காலங்களில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வந்து கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு கல்யாணமாகாத தெய்வத்தை வழிபாடு வைக்க சொல்லி இந்த சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சூட்சமமாகவே சொல்லி வச்சிருக்குது. பொதுவாகவே இந்த சனி பகவான் வந்தது அப்படின்னு வைங்களே, இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலங்களில் கல்யாணமாகாத தெய்வம் அப்படிங்கிறது வந்து
பிள்ளையார். இன்று போய் நாளை வா என்று சனி பகவானையே வந்து சங்கடப்படுத்திய, மற்றவர்களை சங்கடப்படுத்தக்கூடிய சங்கோஷப்படுத்தக்கூடிய சனி பகவானே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாதுரியத்தால் இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா என்று 7.5 சனியை தவிர்த்த ஒரு கிரகம், அதாவது ஒரு தெய்வம் அப்படின்னா அது பிள்ளையார் மட்டும்தான். அப்போ அந்த பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவானால் வரக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையுது அப்படிங்கிறது யதார்த்தம். அதே மாதிரி எல்லாம் வல்ல எம்பெருமான் ஆஞ்சநேய பெருமானை வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய சங்கடங்களிலிருந்து தவிர்க்கப்படக்கூடிய ஒரு சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதே பிள்ளையாராக இருந்தாலும் சரி, இதே ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி, பொதுவாகவே சனிக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக பெரும் நன்மை கிடைக்கக்கூடிய விஷயத்தை உண்மையாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிற அமைப்பு இருந்துகிட்டு இருந்து அந்த 7.5 சனி உங்களுடைய ஜாதகத்தில் நீச்சம் பெற்று அது வந்து உள்ளூரில் வாழ முடியாமல் வெளியூருக்கு அனுப்பிச்சு வெளியூரில் போய் கூட உங்களுக்கு வெகுமதி கிடைக்காம தேவையில்லாத தடங்கள் தேவையில்லாத அவமானம் வந்துருந்துன்னு வைங்களே, அதே 7.5 சனி பகவான் உங்களுக்கு வெகுமானம் கொடுக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் காலை நேரத்தில் பிள்ளையார் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கிட்டு மதியத்துக்கு மேலே இறங்கு பொழுதுல எப்பவுமே தோஷத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா மாலை நேரங்களில் இறங்கு பொழுதுல அர்ச்சனை பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி வருவதற்கு செல்வம் வருவதற்கு ஏதாவது கோயிலுக்கு போக சொன்னோம் அப்படின்னா எந்த கோயிலுக்கு போனாலும் மதியத்துக்கு மேலே அர்ச்சனை பண்ணுறது, நினச்ச நேரத்தில் அர்ச்சனை பண்ணிங்கன்னா அந்த அர்ச்சனை பலன் கொடுக்காது, மாறாக பிரச்சனை தான் கொடுக்கும். அதாவது எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் அர்ச்சனை அப்படிங்கிறது உச்சிக்கால பொழுது என்று சொல்லக்கூடிய மதியம் 12 மணிக்குள்ள அர்ச்சனை பண்ணிங்கன்னா அந்த அர்ச்சனை உங்கள் வாழ்க்கையில் கர்ச்சனையாக இருக்கும். அதே மாதிரி நவகிரகங்களுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிங்கன்னு வைங்களே, அதுவும் குறிப்பாக சனிக்கிழமை நாளில் சனீஸ்வர பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது சனிக்கிழமை மாலை நேரங்களில், அதாவது 6 மணிக்கு அந்தி சாயும் பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை 6 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு முன்னாடி எள் விளக்கு ஏற்றி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளவுதான் சங்கடப்படுத்தக்கூடிய சூழல் வந்துட்டு இருந்தால் கூட இந்த பிரார்த்தனைகளுக்கும் இந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கும் சரியாக கணக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கௌரவத்தை கொடுப்பார். கொடுத்துத்தான் ஆகணும் அப்படிங்கிற சனி பகவானுடைய விதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அம்சமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சார், 7.5 சனி நடந்துச்சுன்னா எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன். இதே போல வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறையா பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படி உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போயிட்டுருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் தினப்பலன், வாரப்பலன், ஆன்மீக தகவல் போன்ற நிகழ்ச்சியை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.